மக்களவை விதி எண் 66 மூலமாக அதாவது 3 மசோதாவையும் ஒரே நேரத்தில் கொண்டு வரதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க வந்து இந்த மகளிரோட இடஒதுக்கீடுக்கும் சேர்த்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிறோம். அதனால வந்து தனித்தனியா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சார்பா பேசப்படுறது. குறிப்பா சொல்ல போனா திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் அதை பத்தி பேசியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது இவங்களுக்கு பயம், நம்மள அதுல மாட்டி விட்டுருவாங்க. அதுல மாட்டி விட்டுருவாங்க. 3 மாசம் தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கனிமொழி. அதனால அந்த ஒரு பயம் இருக்குது. இன்னொன்று, இந்த மறுசீரமைப்பு அடிப்படையில் தான் இது நிறைவேற்ற முடியும். ஏன்னா இது ஒன்று முடிஞ்சால் தானேங்க அது பெண்களுக்கு 33% பண்ண முடியும். அதை வந்து எதிர்த்துக்கிட்டு நீ இதை வச்சுக்கிட்டு அதை வந்து நீ முன்னால் வச்சு எங்களை மிரட்டுற அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் கையில் எடுத்த மத்திய அரசுக்கு எதிரான இந்தி எதிர்ப்பு, நீட்டு, இதெல்லாம் எப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சோ, இந்த டீலிமிட்டேஷனும் இதுவும் இது தேர்தல் நேரம் எல்லாம் வச்சுக்கோங்க, இவர் இது கூட பேசியிருக்க மாட்டார். ஆமாம், அப்படியே லைட்டாக ஊட்டிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாப்புல. தலைவரை இதை கையில் எடுத்தீங்கன்னா தேர்தலில் ஓட்டலாம் நமக்கு தான். ஏன்னா அந்த நம்மளுக்கு ஃபுல்லாக இறங்கி இருக்குது, அங்கே ஃபுல்லாக அப்பில் இருக்காங்க. என்டிஏ திரும்ப வேற சொல்லிட்டாப்புல, சிஎம் வேற சொல்லியிருக்காராம். அவரு கிடைச்ச ரிப்போர்ட்டு 110 120க்குள்ளே வரும். ஓகே, கூட்டணி மந்திரி சபை தான்ன்ற மாதிரி. திருமாட்ட வந்து சிஎம் சொல்லியிருக்காங்க. அவரு தெரிஞ்சவங்கள்ட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. திமுக மேல்மட்ட தலைவர் மத்தியில பேச்சு. சரிண்ணே. அப்போ இப்போதைக்கு கூட்டணி சபை மந்திரி சபைன்னு வந்திருக்காங்க. அடுத்து அதுவும் இல்லை, போன 2016 மாதிரி அதான் ஆகுன்றது. இதில் இந்த பிரேமலதா பேசுறது இதுக்கெல்லாம் அடுத்தடுத்து பேச ஜெயிக்க மாட்டாங்க கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே.